ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். பிள்ளைகள் கதைக்கிறது விளங்குதா? கதைக்கிறது விளங்குதான்னு சொல்லுங்க கொஞ்சம். சரி. நீங்க ஸ்கூல்ல சயின்ஸ் பாடம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? என்னம்மா? ஸ்டார்ட் பண்ணினேன். கிரேட். நேத்து ஸ்டார்ட் பண்ணினா? ஓகே. சரி, ஸ்டார்ட் பண்ண. நீ ஸ்டார்ட் பண்ண இல்லையா? சரி. பிள்ளைகள் இப்பதான் நீங்க விஞ்ஞானம்ங்கிற பாடத்தை வந்து முதலாவது படிக்க ஆரம்பிக்கணும். விஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய பாடம். சரி. இந்த விஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய பாடத்தை பொறுத்தவரையில எங்களோட முதலாவது அறிமுக வகுப்பும் ஏற்கனவே உங்களோட பெஞ்சுக்கு வந்து நான் ஆல்ரெடி கிளாஸ் செஞ்சு கொண்டிருக்கிறேன். மைக்கை நீங்க என்ன செய்யணும்னா தேவைக்கு மட்டும் அன்மியூட் பண்ணணும், அதுக்கப்புறம் மீட் பண்ணிடும். ஓகேயா? நீங்க மீட் பண்ணிக்கொண்டு அன்மியூட் பண்ணி இருப்பீங்கன்னா கிளாஸுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்கும். அதனால தேவைக்கு அன்மியூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீட் பண்ணிக்கோங்க. சரி, நல்லா பிள்ளைங்க கவனிங்க. இது வந்து எங்களோட அறிமுக வகுப்பு. ஏற்கனவே அவங்களோட பெஞ்சுக்கு வந்து நான் கிளாஸ் வந்து ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சம்டைம் அந்த கிளாஸ் நீங்க நான் ஃப்ரீயா செஞ்ச கிளாஸ் ஃபாலோ பண்ணிப்பீங்க. ஸ்டார்ட் பண்ணி அவனுக்கு முதலாவது யூனிட்டை வந்து நான் முடிச்சிட்டேன் அவனோட பெஞ்சுக்கு. இது எந்த பெஞ்ச் 2 2வது பெஞ்சுக்குரிய கிளாஸஸ் தான் வந்து நான் இப்ப ஸ்டார்ட் பண்ண போறேன். சரி. சரி, இந்த கிளாஸை பொறுத்தவரையில கிளாஸுக்குரிய சின்ன இன்ட்ரடக்ஷன் ஒன்று தந்துட்டு போறேன். எங்களோட விஞ்ஞானம் இந்த கிளாஸை பொறுத்தவரையில உங்களுக்கு வந்து முதலாவது யூனிட்ல இருந்து நான் கிளாஸ் செஞ்சு கொண்டு போவேன். இன்றைக்கு முதலாவது கிளாஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸா நடக்கும். திரும்ப உங்களுக்கு கிளாஸ் வந்து எப்ப நடக்கும்னு சொன்னால் ஒவ்வொரு வியாழன் வெள்ளிக்கிழமைகள், ஒவ்வொரு வியாழன் வெள்ளி அதே மாதிரி சனி, இந்த 3 நாட்கள்லையும் வந்து உங்களுக்கு வந்து 7 மணில இருந்து 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் எனக்கு கிளாஸ் வந்து நடக்கும். ஒவ்வொரு வியாழன் வெள்ளி சனி இந்த 3 நாளும் வந்து 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் இரவையில வந்து உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். இப்போதைக்கு தேவைப்பட்டால் சின்ன சேஞ்ச் ஒன்றும் இந்த டைம்ல மாற்றம் ஒன்று செய்வேன். சரி. அடுத்தது வந்து இந்த கிளாஸுக்குரிய ஃபீஸ் வந்து நீங்க மந்த்லி வந்து 800 ரூபாய், மாதம் வந்து 800 ரூபாய். 12 கிளாஸுக்கு நீங்க மாதம் வந்து 800 ரூபாய் வந்து எனக்கு கிளாஸ்க்கு வந்து நீங்க பேமெண்ட் பண்ணணும். சரி, இவ்வளவும் இந்த என்ன ஆரம்பிக்கிற கிளாஸ் சம்பந்தமான ஒரு சின்ன ஒரு அறிமுகம் ஒன்று. சரி, இப்ப இந்த விஞ்ஞான பாடத்தை பொறுத்தவரையில ஒரு லேசான பாடம் தான் வந்து இந்த விஞ்ஞானம் சொல்லக்கூடிய பாடம். ஏற்கனவே அவங்களுக்கு சுற்றாடல் பாடம் இருந்துச்சு. தரம் 1லிருந்து தரம் 5 வரைக்கும் வந்து நீங்க சுற்றாடல் பாடம் படிச்சிருக்கீங்க. இந்த சுற்றாடல் பாடம் மாதிரி ஒரு லேசான பாடம் தான் வந்து இந்த விஞ்ஞான பாடம். ஓகேயா? சரி, அப்ப இந்த விஞ்ஞான பாடம் வந்து அந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு பாடம் இல்லை. ஆனால் இப்பதானே நீங்க விஞ்ஞானம் படிக்க போறீங்க. இப்பதிலிருந்தே பொதுவாக விஞ்ஞானம்ங்கிறது வந்து ஒரு கஷ்டமான பாடம்ன்ற அந்த மைண்ட் செட் வந்து பிள்ளைகளுக்கு இருக்குது. சரியா? இப்ப நீங்க அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியில வரணும். இல்ல, விஞ்ஞானம்ங்கிறது கஷ்டமான பாடம் இல்ல, விஞ்ஞானம் வந்து ஒரு லேசான பாடம் அப்படின்னா மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் விஞ்ஞானத்தை ஆரம்பத்திலிருந்தே நீங்க தெளிவாக அழகா விளக்கமா நீங்க படிச்சு கொண்டு போனீங்கன்னு சொன்னால் நீங்க O level வரும்போது உங்களுக்கு விஞ்ஞான பாடத்துல உங்களோட ரிசல்ட்ஸ் ஆக வந்து ஏன ரிசல்ட்ஸை எடுத்துக்கொள்ளலாம். எந்த கஷ்டமும் இல்லாம O level உங்களோட டார்கெட் வந்து இது O level தான், இப்படித்தானே?
ஸ்காலர்ஷிப் முடிஞ்சது. இப்போ நீங்கள் கிரேட் 6ல இருந்து கிரேட் 11 வரைக்கும் படிக்க போறீங்க. படிச்சு கடைசியா கிரேட் 11 வந்து நீங்க ஓ லெவல் எக்ஸாம் செய்ய போறீங்க. இப்போ ஓ லெவல் எக்ஸாம்ல உங்களோட பாடங்கள்ல வந்து நீங்க நல்ல பெருமை பெறணும். அந்த அடிப்படையில இந்த விஞ்ஞானம்ன்ற பாடத்துல நீங்க உங்களோட ஓ லெவல் எக்ஸாம்ல எடுக்க வைக்கிறது தான் எங்கட இந்த கிளாஸஸ்க்கு பிரதானமான நோக்கம். சரிதானே? அப்ப அந்த நோக்கத்தை நீங்க ஆரம்பத்தில இருந்தே அழகாக என்ன செஞ்சு கொள்ளுங்க, படிச்சு கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த இலக்கை ஈஸியாக வந்து அடைந்து கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒரு டியூட் ஒன்று போட்டிருந்தேன். இப்ப எல்லா பாடமும் ஒவ்வொரு யூனிட்டும் வந்து நான் இந்த டியூட்ல தான் செய்வேன். முதலாவது அழகுக்கான டியூட் வந்து உங்களுக்கு போட்டிருந்தேன். எல்லாரும் பிரிண்ட் எடுத்தீங்களா பிள்ளைகள்? டியூட்டை பிரிண்ட் எடுத்தீங்களா? பிரிண்ட் எடுத்து கையில வச்சு கொண்டிருக்கிறீங்களா? ஓம் சார். ஓ சார். ஓகே, வெரி குட், நல்ல பிள்ளைகள். சரி, இப்ப நாங்க படிக்க போற முதலாவது எங்கட பாடம் என்னன்னா உயிர் சூழலின் விந்தைகள். இதுதான் எங்கட முதலாவது தலைப்பு, உயிர் சூழலின் விந்தைகள். ஓகே பிள்ளைங்க கவனிங்க. முதலாவது உங்களுக்கு பாருங்க, இதுல மூணு முக்கியமான சொற்கள் போடப்பட்டீங்க இந்த தலைப்புல. முதலாவது நீங்க படிக்க போற உங்களோட பாடத்துல தலைப்பை நீங்க விளங்கணும். இப்ப நீங்க தலைப்பை விளங்கினால்தான் இந்த ஹெடிங்கை நீங்க சரியா விளங்கினால்தான் இந்த ஹெடிங் கீழால நீங்க என்ன படிக்க போறீங்கிறது உங்களுக்கு தெளிவா விளங்கும். சரி, பாருங்க, இதுல மூணு முக்கியமான விஷயங்கள் சொல்லப்படுது. ஒன்று உயிர், அடுத்து சூழல், அடுத்து விந்து. ஒன்று உயிர், அடுத்தது சூழல், அடுத்தது விந்து. சரி, உங்களுக்கு சூழல்னு சொன்னால் என்னன்னு தெரியுமா? சூழல் நீங்க சுற்றாடல்ல படிச்சிருப்பீங்க. என்ன சூழல் தான்? எம்ஐ சூழ உள்ளது. வெரி குட், வெரி குட், வெரி குட். எங்களை சுற்றி உள்ளது எம்ஐ சூழ உள்ளது, எம்ஐ சுற்றி உள்ளது. எம்ஐ சுற்றியுள்ளவைக்கு தான் நாம சூழல்னு சொல்லுவோம். சரி, இப்ப பிள்ளைங்க நீங்க எல்லாரும் என்ன சூழல்ல இருந்து கொண்டிருக்கீங்க? என்ன சூழல்ல இருந்து கொண்டு கிளாஸ் படிக்கிறீங்க? வெரி குட். உங்களோட வீட்டு சூழல்ல இருக்கிறீங்க. உங்களோட வீட்டு சூழல்ல இருக்குங்க. நாளைக்கு காலையில நீங்க என்ன சூழலுக்கு 7 மணிக்கு சேருவீங்க? பாடசாலை சூழல். பாடசாலை சூழலுக்கு போயிட்டு சேருவீங்க. அப்ப நீங்க நீங்க இந்த டைம் என்ன இருக்கு, எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்தை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் உங்களோட சூழலை வந்து நாங்க அடையாளப்படுத்துவோம். இப்ப நீங்க இருக்கிறது வந்து உங்களோட வீட்டு சூழல். நாளைக்கு வந்து நீங்க பாடசாலை சூழலுக்கு போவீங்க. பாடசாலை சூழல்ல ஒரு வகுப்பறை காணப்படும். அப்ப அந்த வகுப்பறை சூழல்ல உங்களோட நேரங்களை செலவழிப்பீங்க. சரிதானே? இப்ப இப்படி சூழல் வந்து நேரத்துக்கு நேரம் என்ன செய்யும்னு சொன்னால் வித்தியாசப்படும். தெரியும். இப்ப நாங்க முதலாவது தலைப்புல நாங்க என்ன படிக்க போறோம்னா இந்த சூழல்ல விந்தைகள் சம்பந்தமாக படிக்க போறோம். சரி, என்ன விந்தைகள்னு சொன்னா? விந்தை தெரியுமா? யாருக்காவது விந்தை கேள்விப்பட்டீங்களா? அற்புதமா. வெரி குட். அற்புதமான நிகழ்வு, அற்புதமான நிகழ்வு, ஆச்சரியமான நிகழ்வு. நாங்க இந்த மெஜிக்னு சொல்ற மாதிரி. சரிதானே? சூழல்ல நடக்கின்ற அற்புதமான நிகழ்வுகளை பத்தி நாங்க படிக்க போறோம். சூழல்ல விந்தைய. சரி, இங்க கவனிங்க. இன்னொரு வேர்டு நாங்க பார்க்காம விட்டுட்டு போனோம். பாருங்க, என்ன வேர்டுனா உயிர் சூழல். அது என்னது உயிர் சூழல்னா? ஏதாவது ஐடியா வருதா? உயிர் சூழல் எப்படிமா? நாம் வாழும் சூழல். நாம் வாழும் சூழல். ஓகே, வேற? உயிரினங்கள் நடமாடும் சூழல். இல்ல கதைக்கிறது விளங்குதா?
ஓ சார். ஓ சார். பிள்ளைகள் கதைக்கிற விலங்கு தானே? சாரி, கவரேஜ் இஷ்யூ ஆயிட்டு. இப்போ ஓகே விலங்குதா கதைக்கிறேன்? ஓ சார். ஓகே சரி, நல்லா ஓகே பிள்ளைகள் சார். பாருங்க. ஓகே தானேண்ணா? பிள்ளைகள் உயிர் சூழல்னா என்னன்னா, இப்ப நீங்க எங்கிட்ட சூழல் எடுங்களேன். சரி, உங்களோட வீட்டு சூழல் எடுங்களேன். இப்ப நீங்க எல்லாரும் வீட்டு சூழல் இருக்கிறீங்க தானே? இல்ல, இப்படி செய்வோம். ஒரு வகுப்பறை சூழல் எடுப்போமே. ஒரு வகுப்பறை சூழல் எடுப்போம். வகுப்பறை சூழல் எனக்கு சொல்லுங்க. வகுப்பறை சூழல்ல உள்ள ஒரு 5 பொருட்கள் சொல்லுங்க பாப்போம். வகுப்பறை சூழல்ல உள்ள ஒரு 5 பொருட்கள். மாணவர்கள். மாணவர்கள், வெரி குட். புத்தகங்கள். ஆசிரியர். ஆசிரியர்கள். வெரி குட், ஆசிரியர். தளவாடங்கள். வெண்பலகை. ஓகே, வெண்பலகை. ஓகே, கரும்பலகை. சரி, நான் 5 பொருளை எழுதிட்டோம். சரி, இப்ப பாருங்க, இல்ல நல்லா கவனிச்சு பண்ணுங்க. இந்த ஐந்தையும் நீங்க ஏதாவது ஒரு அடிப்படையில 2ஆ பிரிக்கணுமா? இந்த 5ஐயும் ஏதாவது ஒரு அடிப்படையில என்ன எப்படி பிரிக்கலாம்? உயிருள்ளவை, உயிரற்றவை. வெரி குட், வெரி குட். ஒன்று சொல்லலாம், உயிர் உள்ளவை. அடுத்தது உயிர் அற்றவை என்று சொல்லி நாங்க இதை 2ஆ பிரிக்கலாம். அப்படித்தானே? உயிர் உள்ளவைக்கு யாரெல்லாம் வரும்? உயிர் உள்ளவைக்கு மாணவர்கள், ஆசிரியர்கள். ஆசிரியர் உயிர் உள்ளவை. புத்தகங்கள் உயிரற்றவை. வெண்பலகை உயிரற்றவை. கரும்பலகை உயிரற்றவை. சரிதானே? சரி, அப்போ கவனிங்க பிள்ளைங்க, நல்லா யோசிங்க. இப்ப எங்கட சூழல்ல நிறைய பொருட்கள் காணப்பட்டாலும் இங்க பாருங்க, வகுப்பறை சூழல்ல நாங்க 5 பொருள் எடுத்தோம். இந்த 5ல 2 உயிருள்ளவை, 3 உயிரற்றவை. இப்ப இதே மாதிரி நாங்க எங்கட சூழலை எடுத்துக்கொண்டால் எங்கட சூழல்ல உயிருள்ள பொருட்களும் காணப்படும், உயிரற்ற பொருட்களும் காணப்படும். இது விளங்குதா உங்களுக்கு? இது விளங்குதா? ஓகே, வெரி குட். இப்ப கவனிங்க, நாங்க இந்த எங்கட முதலாவது பாடத்துல முதலாவது யூனிட்ல என்ன படிக்க போறோம்னா, எங்கட சூழல்ல காணப்படுகின்ற உயிருள்ள பொருட்களால நடைபெறுகின்ற எங்கட சூழல்ல காணப்படுகின்ற உயிருள்ள பொருட்களால நடைபெறுகின்ற அந்த அற்புதமான விந்தைகள் சம்பந்தமாக, அந்த அற்புதமான நிகழ்வுகள் சம்பந்தமாகத்தான் எங்கட முதலாவது அலகுல நாங்க படிக்க போறோம். இது விளைஞ்சா உங்களுக்கு? இது விளைஞ்சா? இப்ப இன்னும் நான் உங்களுக்கு பாடத்தை விளங்கப்படுத்தேன். நான் உங்களுக்கு இவ்வளவு நேரம் விளங்கப்படுத்தினது நாங்க முதலாவது அலகுல எதை படிக்க போறோம், எங்கட தலைப்பு எதை சொல்லுதுன்றத உங்களுக்கு விளங்கப்படுத்தி. சரி, இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா எங்கட பாடத்துக்குள்ளால போக போறோம். ஓகேயா? பாடத்துக்குள்ளால போவோமா? ரெடியா? ரெடி. ரெடி தானே? சரி. சரி, இப்ப முதலாவது பாருங்க, ஒரு டியூட்ல ஒரு கேள்வி கேட்டிக்கிறாங்க. முதலாவது கேள்வி, சூழல் என்றால் என்னன்னு கேட்டிக்கிறாங்க. ஓகே, ஏதாவது ஐடியாஸ் இருக்குதா உங்கள்ட்ட? சூழல் என்றால் என்ன? சுற்றி உள்ளவை சூழல் என்பதாகும். வெரி குட். எம்மை சுற்றி உள்ளவை. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன், தலைப்பு சொல்றேனே. அப்ப எழுதி கொள்ளுங்க, எம்மை சுற்றியுள்ளவை சூழல் எனப்படும். எம்மை சுற்றியுள்ளவை சூழல் எனப்படும். முதலாவது கேள்விக்கான விடை, எம்மை சுற்றியுள்ளவை சூழல் எனப்படும். எம்மை சுற்றியுள்ளவை சூழல் எனப்படும். எழுதிட்டீங்களா?
நல்லா சரி. அடுத்த இரண்டாவது கேள்வி பாருங்க. சூழல் எவ்வாறானவற்றை உள்ளடக்கியுள்ளது? சரி, ஒரு சூழலை நாங்க எடுத்துக்கொண்டால் அனைக்கவே உங்களுக்கு சொல்லி தந்தேன். நாங்க சூழல்ல 5 பொருட்கள் பார்த்தோம் வகுப்பறை சூழல்ல. இந்த 5ல நபீதன் ஒரு மைக்க பாருங்க. அந்த அந்த 5 பொருட்கள்ல சில பொருட்கள் உயிருள்ள பொருட்களாக காணப்பட்டது, சில பொருட்கள் உயிரற்ற பொருட்களாக காணப்பட்டது. அப்ப சூழல் எவ்வாறானவற்றை உள்ளடக்கியுள்ளது அப்படின்னு கேட்டால் அதற்குரிய விடையாக என்ன வரும்? என்ன வரும்? உயிருள் சூழலானது உயிருள்ள பொருட்களையும் உயிரற்ற பொருட்களையும் உள்ளடக்கியுள்ளது. சூழலானது உயிருள்ள பொருட்களையும் உயிரற்ற பொருட்களையும் உள்ளடக்கியுள்ளது. விளைஞ்சா விளைஞ்சா ஓகே எழுதுங்க. ஓகே எழுதுங்க. எழுதுங்க. சூழலானது உயிருள்ள பொருட்களையும் உயிரற்ற பொருட்களையும் உள்ளடக்கியுள்ளது. சரி பிள்ளைங்களோட டியூட்ல 4 பிக்சர் போடப்பட்டது பாத்தீங்களா? 4 பிக்சர் போடப்பட்டி கனீங்களா? கதைக்கிற விளங்குதா? பிள்ளை 4 படம் போடப்பட்டது பாத்தீங்களா? பாத்தீங்க தானே? சரி சரி. அதுல முதலாவது படம் வந்து என்ன சூழல் சம்பந்தமா அந்த படத்துல உங்களுக்கு விளங்குது? பாகத்துல அது என்ன சூழல்னு உங்களுக்கு விளங்குது? முதலாவது படம் உயிர் சூழல். ஓகே, வேற வேற ஆன்சர்? வீதி சூழல். வீதி சூழல். என்ன சூழல்? வீதி சூழல். வீதி சூழலா? வீதி சூழல். வீதி சூழல். ஓகே, வேற? நகர சூழல். நகர சூழல். ஓகே, வெரி குட். முதலாவது படம் கிராமப்புறமா? முதலாவது படம் ஒரு டியூட்ல போடப்பட்டீங்க. முதலாவது படம் இந்த படம் முதலாவது படம் வந்து பாருங்க, நிறைய கட்டிடங்கள் இருக்குது, வாகனம் போகுது, ஒரு சன நெரிசலான இடமாக இருக்கு. அப்ப இது என்ன சூழலாக இருக்கும்? நகர்ப்புற சூழல். என்ன சூழல் தான் முதலாவது படம்? நகர்ப்புற சூழல். அந்த படத்துக்கு மேல எழுதி கொள்ளுங்க, நகர்ப்புற சூழல் எழுதி கொள்ளும். நகர்ப்புற சூழல். நகர்ப்புற சூழல். ஓகே, ரெண்டாவது படம் அப்படின்னா இந்த சைட்ல இருக்கிற படமே கிராமப்புற சூழல். வெரி குட். ரெண்டாவது படம் என்ன? வெரி குட். கிராமப்புற சூழல். பக்கத்துல எழுதி கொள்ளுங்க மேல, கிராமப்புற சூழல் அல்லது கிராமிய சூழல். கிராமப்புற சூழல் அல்லது கிராமிய சூழல். ஓகே, அடுத்தது மூணாவது இந்த படம் வெரி குட். காட்டு சூழல். நம்ம மிருகங்கள் யானையெல்லாம் காணப்படுது. யானை வந்து ஊருக்குள்ள இருக்காது. கோமலா யானைகள் வந்து ஊருக்குள்ள இருக்காது. அப்ப அது வந்து என்ன? காட்டு சூழல். காட்டு சூழல். ஓகே, நாலாவது படம் கடற்கரை சூழல். கடற்கரை சூழல்.
சரி, அப்ப உங்களுக்கு படத்தை பார்த்து இது என்ன சூழல்னு பேரு சொல்லிலும் தானே படத்தை பார்த்தா எலுமே இல்லதான் ஏழுமேனா இந்த 4 படமும் உங்களோட 6ஆம் ஆண்டு புக்ல இருக்குது கண்ணிங்களா உங்களோட புக்ல இருக்கிற படம் தானே உங்களோட கிரேட் 6 புக்ல 1வது பேஜ்ல இந்த படம் இருக்குது சரியா அந்த படத்தை தான் போட்டி சரி பிள்ளைகள் இப்ப எனக்கு நீங்க ஒரு வேலை செய்யும் நீங்க கிளாஸுக்கு வார நேரம் இப்ப அடுத்த கிளாஸ்ல இருந்து நீங்க கிளாஸுக்கு வார நேரம் உங்களோட விஞ்ஞானம் இந்த டியூட்டோட சேர்த்து இன்னொரு கொப்பி ஒன்று உங்களோட கையில இருக்கணும் அந்த கொப்பில நாங்க சில கேள்விகளை செஞ்சு கொண்டு போவோம் சரியா சரி இப்ப நீங்க முதலாவது செய்ய வேண்டிய வேலை ஒரு கேள்வி ஒன்று எழுதுங்க நகர்ப்புற சூழலில் காணப்படுகின்ற பொருட்கள் 10 தருக அதான் கேள்வி நகர்ப்புற சூழலில் காணப்படுகின்ற பொருட்கள் 10 தருக எழுதிட்டீங்களா கேள்வி Yes, sir. ஓகே விடை எழுதுங்க ஒரு 5 நிமிஷம் டைம் தரேனே யோசிச்சு 10 பொருட்கள் 5 இல்ல ஒரு 3 நிமிஷம் டைம் தரேன் 7:35 வரைக்கும் யோசிச்சு எழுதுங்க பாப்போம் ஓகே பிள்ளை எழுதிட்டீங்களா இல்லை எழுதினால் டைம் வேணுமா எழுதினா சரி சரி எழுதின 10 பொருட்களையும் சொல்லுங்க பாபு ஒவ்வொருத்தரா வாகனங்கள் நிறைய மனிதர்கள் கட்டிடங்கள் வாகனங்கள் நிறைய மனிதர்கள் குப்பை தொட்டிகள் மனிதர்கள் குப்பை கட்டிடங்கள் கட்டிடங்கள் பாதைகள் குப்பை தொட்டி வேற பெரிய பாதைகள்
பாதைகள் எல்லாரும் சொல்லணும். ஒத்த ரெண்டு பேர் தான் கதைக்கிறீங்க. எல்லாரும் கதைங்க. பாதைகள் வேற. வங்கி, வங்கி. குடை, பாடசாலை. பொது இடங்கள், பாடசாலை, குடை, குடை. கணினி, பாடசாலை, பாடசாலை. வேற. கணினி, பாடசாலை, பாடசாலை, சார் கணினி, வீடுகள், பாதசாரியர், கணினி. கணினியா? துவிச்சக்கர வண்டி, பாடசாரிகள். துவிச்சக்கர வண்டி, விலங்கல்ல. பெரிய குளங்கள், குளங்களா? வீடுகள், குளங்கள் ஈக்குமா நாற்புற சூழல்ல பெரும்பாலும் ஈக்காதா? இல்ல குளங்கள் இல்ல, சக்கர வண்டி, முச்சக்கர. ஓகே, கடைகள், முச்சக்கர வீடுகள், வண்டி. வீடுகள், வீடுகள் பொதுவாக நகர்ப்புற சூழல்ல வீடுகள் குறைவு. வீடுகள் எழுதாமைக்கிறது மிச்சம் எல்லாம். கடைகள் எழுதுங்க அல்லது கட்டிடங்கள்னு போடுங்க. வேற. தொழிற்சாலைகள், வைத்தியசாலை, வைத்தியசாலை. வைத்தியசாலை. சரி, 10 பொருட்கள் எழுதிக்கிறீங்க. சரி, இங்க 10 பொருட்களையும் நாங்க பாருங்க, வாகனங்கள் உயிருள்ள பொருளா? இருக்குதா வாகனங்கள்? இல்ல, வாகனங்கள் உயிர் இல்ல. மனிதர்கள் உயிர் இருக்குதுன்னா கட்டிடங்கள் உயிர் இல்ல. குப்பை தொட்டி உயிர் இல்ல. பாதைகள் உயிர் இல்ல. வங்கி உயிர் இல்ல. பாடசாலை உயிர் இல்ல. பாதசாரிகள் உயிர் இருக்குது. முச்சக்கர வண்டி உயிர் இல்ல. வைத்தியசாலை. சரியா? சரி, ஓகேயா? விளைஞ்சா? இப்ப நீங்க இன்னொரு வேலை செய்யணும். அடுத்த 2வது வேலை, கேள்வி ஒன்று எழுதுங்க. 2வது கேள்வி, பாடசாலை சூழலில் காணப்படுகின்ற பாடசாலை சூழலில் காணப்படுகின்ற 10 பொருட்களை அட்டவணைப்படுத்துக. பாடசாலை சூழலில் காணப்படுகின்ற 10 பொருட்களை அட்டவணைப்படுத்துக. இதுதான் கேள்வி. சரியா? இப்ப நீங்க என்ன செய்யணும்னா 10 பொருட்களை எழுதணும். உதாரணமா நான் சொல்றேன், பாடசாலையில காணப்படுகின்ற ஒரு பொருள் அதிபர். பாடசாலையில இருப்பார் அதிபர். இங்க எழுதணும், அவருக்கு உயிர் உள்ளதா உயிரற்றதா? அதிபர் உயிர் உள்ளதுனா உயிர் உள்ளது. இப்படி 10 பொருட்களை நீங்க என்ன செய்யணும், இது உயிர் உள்ளதா உயிரற்றதான்னு சொல்லி எழுதணும். இதுக்கு நான் உங்களுக்கு டைம் தாரேன். 7:40 7:45 வரைக்கும் டைம் தாரேன். சரி பாபு.
ஓகே பிள்ளைகள் செஞ்சிட்டீங்களா? ஓம் சார். ஓம் சார். எஸ் சார். ரெண்டாவது என்ன எழுதிருக்கீங்க? ஒரு பொருள் ஆசிரியர். மேசை. ஆசிரியர். மேசை. ஆசிரியர். மாணவர்கள். மேசை. மாணவர்கள். பென்சில். மாணவர்கள். புத்தகம். பேனை. கட்டிடம். மாணவர்கள். கதிரை. மாணவர்கள். மேசை. ஆசிரியர். கதிரை. நீர்க்குழாய். பூச்சாடி. பேனா. பூச்சாடி. புத்தகம். நீர்க்குழாய். மாணவர்கள். அதிபர். மரங்கள். அதுதான் எழுதிக்குது மேல. மரங்கள். புத்தகம். மரங்கள். ஓகே, அப்ப 10 பொருட்கள் எழுதிட்டோம். சரிதானே? சரி. ஆசிரியர் உயிருள்ளதா? உயிருள்ளது. மேசை உயிரற்றது. உயிரற்றது. மாணவர்கள் உயிருள்ளவை. உயிருள்ளது. பென்சில் உயிரற்றவை. உயிரற்றது. கதிரை உயிரற்றவை. பூச்சாடி உயிரற்றவை. உயிரற்றவை. நீர்க்குழாய் உயிரற்றவை. உயிரற்றவை. புத்தகம் உயிரற்றவை. உயிரற்றவை. மரங்கள் உயிருள்ளவை. உயிரற்றவை. உயிருள்ளவையா மரங்கள்? உயிருள்ளவை. 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 சரிதானே? சரி, அப்ப பிள்ளைகள் பாருங்க, 10 எழுதிக்கிறோம். 10க்கும் உயிருள்ளவை உயிரற்றவைன்னு சொல்லி வகைப்படுத்திக்கிறோம். சரி பிள்ளைகள், இன்னைக்கு படிச்சது உங்களுக்கு கிளியரா விளைஞ்சா? பாருங்க, நாங்க சூழல்ல உள்ள பொருட்களை முதலாவது உயிருள்ளவை உயிரற்றவை ரெண்டா பிரிச்சு படிச்சிட்டோம். அப்ப எங்களுக்கு சூழல்ல உள்ள எந்த பொருளை சொன்னாலும் அது உயிருள்ள பொருளா உயிரற்ற பொருளான்னு சொல்லி எங்களுக்கு வகைப்படுத்த முடியும். இது நார்மலா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். சரி, இப்பதான் அடுத்த கட்டம் தான் நாங்க மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு போக போறோம். இப்ப நாங்க படிக்க போறது சூழல்ல உள்ள உயிருள்ளது சம்பந்தமா தானே. இப்ப அடுத்தது தான், இப்ப இன்னும் நாங்க இந்த உயிர் சூழல்ட விந்தைகளுக்குள்ளால போகல. இப்ப நாங்க சூழல்ல உள்ள பொருட்கள்ல உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள்னு சொல்லி நாங்க வகைப்படுத்தி ஒரு ஐடியா வந்து எடுத்துக்கிறோம். இப்ப அடுத்த கட்டம் தான் நாங்க போறோம். சூழல்ல உள்ள உயிருள்ள பொருட்கள் சம்பந்தமாகவும் அந்த உயிருள்ள பொருட்கள்ல காணப்படுகின்ற அந்த அதிசயமான அபூர்வமான ஆச்சரியமான அந்த விந்தைகள் சம்பந்தமாகவும் நாங்க இனிதான் வந்து என்ன செய்ய போறோம், படிக்க ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிதானே? சரி, உங்களுக்கு அடுத்த கிளாஸ் இதோட இந்த கிளாஸ் வந்து நான் ஹெல்ப் பண்ண போறேன். 8 மணிக்கு எனக்கு வேற ஒரு கிளாஸ் இது பிள்ளைகள். அடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வியாழக்கிழமை. இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை தானே, செவ்வாய் புதன் இல்ல, நாளை கிளாஸ் இல்ல, வியாழன் அடுத்தது வெள்ளி சனி, இப்படித்தான் என்னோட கிளாஸ் வந்து இனி கண்டினியூவா நடக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் திரும்ப 8 மணிக்கு வியாழக்கிழமை நடக்கும். சரிதானே? இந்த கிளாஸ் வந்து நீங்க வியாழக்கிழமை கிளாஸுக்கு முன்னால நீங்க பேமெண்ட் பண்ணணும். 800 ரூபா வரக்கூடிய பேமெண்ட் பண்ணி கிளாஸ்ல ஜாயின் பண்ண விருப்பமானவங்க நீங்க 800 ரூபா பேமெண்ட் பண்ணணும். அது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு குரூப்ல போடுவேன். அப்ப நாங்க அடுத்த கிளாஸ்ல வந்து நாங்க என்ன செய்வோம், இதுல அடுத்த கட்டத்தை வந்து நாளைக்கு இல்ல, நாளைக்கு வெனிஸ்டே தானே. நாளைக்கு இல்லைன்னா நபீதன் நீங்க வெஜ் 1ல வாரீங்க தானே கிளாஸ்? நபீதன் நான் இதுவே வெஜ் 2 கிளாஸ் தான் சொல்றேன். உங்களோட வெஜ் 1 கிளாஸ் வந்து மண்டே டியூஸ்டே வெனிஸ்டே 3 நாள் நடக்கும். இது நான் சொல்றது புதிய வெஜ் 2 இந்த வெஜ் 2 கிளாஸ் தான். அது வந்து வியாழன் வெள்ளி சனி நடக்கும். அந்த கிளாஸுக்கு வந்து ஜாயின் ஆக விருப்பமானவங்க நீங்க பேமெண்ட் பண்ணி செய்யலாம், ஜாயின் ஆகி கொள்ளலாம். இன்னொரு டியூட்டும் நான் போடுவேன். இந்த குரூப்ல இனி லிங்க் வராது. நான் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களை வேற ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல எட் பண்ணுவேன். அந்த குரூப்ல வந்து நான் இன்னொரு டியூட்டும் போடுவேன். அந்த டியூட்டையும் வந்து நீங்க பிரிண்ட் எடுத்துக்கொள்ளணும். அப்ப வியாழக்கிழமை 8 மணிக்கு நாங்கள் கிளாஸ்ல சந்திக்கலாம். ஓகே ஆப்பிள்ளையா? ஓகே, பாய், குட் நைட், அஸ்ஸலாமு அலைக்கும்.
Salam, sir.